என் மக்கள், பணத்துக்கு வாக்கு விற்கிறீர்களா? ஒரு நாள் சாப்பாட்டுக்காக 5 வருடம் பசியே வாங்காதீர்கள். பணம் வாங்கி வாக்கு போடுறவன் தன் பிள்ளையையே தாழ்த்துறான். இலவசம் கொடுக்கிறவன் உங்களை பலவீனமாக்குவான். வாழ்வு உருவாக்குறவன் தான் உங்களை உயர்த்துவான். சென்னை மட்டும் ஒளிர்ந்தால் அது வளர்ச்சி இல்லை. கிராமம் ஒளிர்ந்தால் தான் தமிழ்நாடு வாழும். மத்திய அரசை கடவுளை போல் பார்ப்பதும், எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு நடப்பதும் பலவீனமான ஆட்சி. தமிழ்நாட்டின் மக்கள் தேவைக்காக முடிவுகளை முன்னெடுப்பதுதான் சிறந்த சக்தி வாய்ந்த ஆட்சி. வாக்கு ஒரு உரிமை மட்டும் இல்லை, அது ஒரு பொறுப்பு. அதை விற்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. விவசாயியே மறந்த நாடு, உயிரை மறந்த நாடு. அதனால்தான் உங்களுக்கான சின்னம் விவசாயி. பணம் கொடுத்து இலவச பொருட்களை காட்டி உங்களை வாக்குக்காக மயக்குபவன் உங்களுக்காக நல்லாட்சி தரமாட்டான். அவன் மேலும் பணத்தை கொள்ளை செய்வதற்காகவே உங்களை ஏமாற்றுகின்றான். சினிமா புகழை மட்டும் வைத்து மக்களிடம் வாக்கு கேட்பது தீய எண்ணத்தின் உச்சம். மக்களோடு மக்களாக நின்று மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாதவன் ஒரு தற்கூரி கோழை. என் தமிழ் மக்களே, திரையில் பேசுற வார்த்தை வாழ்க்கையை காப்பாற்றாது. மக்களின் வேதனை தெரிஞ்சவன் தான் உண்மையாக மனதில் இருந்து பேசுவான். எழுதி தருகின்ற வசனத்தை வாசிக்க கூட தெரியாமல் தடுமாறுபவன் தலைவனாக இருக்க அருகதையற்றவன். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிகச் சிறந்த உதாரணம் நாம் தமிழர் ஆட்சி வரைவை வைத்து புரிந்து கொள்ளலாம். ஒரு சினிமா நடிகன் ChatGPT பார்த்து மக்கள் பிரச்சனை தெரிஞ்ச மாதிரி நடிப்பான்.